கடவுளை பத்தி யோசித்தே பழகாத சில ஆத்திகர்களிடம் கடவுள்னா என்னன்னு கேட்டா, கடவுளுங்கிறது நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப மிடுக்கா பதில் சொல்லுவாங்க. ஆனா தன் மொத்த வாழ்க்கையிலும் ஒரு அரை மணி நேரமாவது இந்த பதிலை பத்தி யோசிச்சு பார்த்தவன் எவனும் இந்த பதிலை திரும்பவும் சொல்ல மாட்டான். ஏன்னா இது அவ்வளவு சப்பையான பதில். சாக்ரட்டிஸ்ங்கிறது யாருங்கிற கேள்விக்கு அவர் ஒரு மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் பதில் சொன்னானா அந்த பதில் கூட இந்த பதிலை விட மேலானது தான். ஏன்னா குறைந்தபட்சம் அந்த பதில்ல சாக்ரட்டிஸ்ங்கிறது ஒரு மனுஷன் அப்படிங்கிற தகவலாவது உண்மை. கடவுளை பத்தி வேற எதை சொன்னாலும் அடுத்து வர்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல காரணத்துக்காகவும் கடவுளை வேற என்னவாக பார்த்தாலும் தன் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிடுன்ற காரணத்துக்காகவும் தான் இந்த பெத்திக்குழிகள் இப்படி ஒரு சப்பையான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சரி, இதெல்லாம் கூட இருக்கட்டும். கடவுள் என்பது வெறும் சக்தி தான்னா அது எப்படி நமக்கு மேலானதாக இருக்க முடியும்? புத்தி நிதானமுள்ள யாராவது எலக்ட்ரிசிட்டியை கும்பிடுவானா? வெப்பத்துக்கு கோழி அறுத்து பலி கொடுப்பானா? அவையெல்லாம் சக்திகள் தானே. அப்ப கடவுள் வெறும் சக்தி தான்னா கடவுள் நமக்கு மேலானதா இருக்க முடியாது. நமக்கு மேலான ஒன்று தான்னா கடவுள் வெறும் சக்தியா இருக்க முடியாது இல்லையா? ஆனா கடவுள் நமக்கு மேலானது இல்லைன்னு சொல்றது மடத்தனம். ஆகையால கடவுள் வெறும் சக்தி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். குதிரைகளுக்கு வரைய தெரிஞ்சா அதுங்க தங்களுடைய கடவுளை ஒரு குதிரையாத்தான் வரையும் அப்படின்னு செனாஃபனிஸ் சொன்னார். இதை வச்சுக்கிட்டு ஒரு குதிரை கடவுள் இருக்கவே முடியாதுன்னு மனுஷனுக்கு தெரியும், ஆனா அதை வரையும் குதிரைக்கு தெரியாது. அதுபோல ஒரு மனித சாயல் கொண்ட கடவுள் இருக்கவே முடியாதுன்னு மனிதனுக்கு தெரியல. அதனாலதான் கடவுள் நம்பிக்கை அவ்வளவு பாமரமானது அப்படின்னு நாத்திகர்கள் நக்கலடிப்பாங்க. மனித சாயலற்ற பிரம்மம் போன்ற ஒரு கடவுளை நம்புபவர்களை நாத்திகர்கள் ஆத்திகர்கள்னே ஒத்துக்கிறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா கடவுளை உருவத்திலோ அருவத்திலோ மனித சாயலில் சித்தரித்துக் கொள்வதொன்றும் அவ்வளவு மடத்தனமானதில்லை. உண்மையிலே மடத்தனமானது எதுன்னா குதிரைகள் தங்களது கடவுளை ஒரு நத்தையாகவோ புழுவாகவோ வெறும் சக்தியாகவோ சித்தரித்துக் கொள்வதுதான். அதாவது ஒரு சிருஷ்டி தனது சிருஷ்டிகரை தன்னை விட தாழ்வானதாக சித்தரித்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே மடத்தனம். ஏன்னா தாழ்வானதிலிருந்து மேலானது பிறக்க முடியாது. மனிதர்கள் கடவுளை ஒரு நபராக சித்தரிப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கிறது. படைத்தவனிடம் இருப்பதெல்லாம் படைப்பில் இருந்தாக வேண்டும் என்றில்லை. ஆனால் படைப்பில் இருப்பது படைத்தவனிடம் இல்லாதிருக்க முடியாது. அந்த வகையில் இவ்வுலகில் நாம் அறிந்ததிலேயே மேலானது நபர்மைதான் என்றால் இவ்வுலகை படைத்தவனிடம் இந்த நபர்மை இல்லாதிருக்க முடியாது. அதனால்தான் கடவுளை மனிதன் ஒரு நபராக சித்தரித்துக் கொள்கிறான். இதில் மடமையோ பாமரமோ எங்கிருக்கிறது? மதங்களை மனித மதங்கள் அருளப்பட்ட மதங்கள் என்று 2 வகையா பிரிச்சுக்கலாம். பௌத்தம், வேதாந்தம், நாத்திகம் போன்றவை மனித மதங்கள். இஸ்லாம், கத்தோலிக்கம், யூதம் போன்றவை அருளப்பட்ட மதங்கள். இவற்றுள் அருளப்பட்ட மதங்களுக்கு மட்டும்தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்கான உரிமை அல்லது இறையாண்மை இருக்கிறது. எப்படின்னு கேக்குறீங்களா? இன்னும் ஸ்கூலுக்கே போகாத சில குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஸ்கூல்ல சேர்ந்த ஒரே வாரத்துல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க. ஏன்னா ஒரு பையன் மாட்டிக்கிட்டு தின்பண்டத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல போய் ராட்டினத்துல சுத்திட்டு விளையாண்டு சாப்பிட்டு வர இடம் தான் ஸ்கூலுன்னு இதுங்க நினைச்சிருக்கும். ஸ்கூலுங்கிறது அதுக்காகலாம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஸ்கூல் மேல வெறுப்பு வந்துருது. மனிதன் இங்கு எதற்காக இருக்கிறான், அவன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மனித மதங்கள் சொல்வது ஸ்கூலுக்கு எதற்காக சொல்கிறோம் என்று இந்த குழந்தைகள் கற்பனை செய்து கொள்ளுகிறதற்கு சமம். பள்ளிகள் எதற்காக இருக்கின்றன, பிள்ளைகள் அங்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான உரிமையும் தகுதியும் பள்ளிகள் என்பதையே உருவாக்கிய பெற்றோர்களுக்கு தான் இருக்கிறது. அதுபோல மனிதன் இங்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்கான உரிமை அவனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய இறைவனுக்கு தான் இருக்கிறது. அதாவது அந்த இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அருளப்பட்ட மதங்களுக்கு தான் இருக்கிறது. இவற்றுள் எந்த மதம் உண்மையிலேயே அருளப்பட்டது என்று யோசிப்பதுதான் மதத்தை அறிவுள்ளவர்கள் அணுகும் முறை.